நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, இந்த 2024 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு பாடத்திற்குமே ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு கொஸ்டின் பேங்க், அடுத்து ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து ஒன்லைன்லையும் நம்ம நினைச்சிடும் கிரியேட் பண்றோம். நான்காவதாக மெயினாக இருக்கக்கூடியது டெஸ்ட் பேஜ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டு நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும். ஸோ இந்த இரண்டு பாடத்திற்கும் டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு வரோம். மீதி பாடத்திற்கு நம்ம கொஸ்டின் பேங்காவே நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த தமிழ் அல்லது இங்கிலீஷ், ஸோ ஹிஸ்டரி, தமிழ் அல்லது ஹிஸ்டரி, இந்த இரண்டு பாடத்தை எடுத்துக்கிட்டோம்னா 185 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜோட ஷெட்யூல் நம்ம கொடுத்து இந்த டெஸ்ட் ஆனது டிஆர்பியோட எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை நம்ம நினைச்சிடறோம் கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு 3 கேட்டகரி, தமிழை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியா உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் இந்த தேர்வை வகைப்படுத்தி இருக்கிறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களுக்கு இலக்கிய வரலாறு புத்தகத்தில இருந்து தேர்வுன்னு சொல்லி அதற்கான ஷெட்யூல் ஆனது நம்ம கொடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த இலக்கிய வரலாறுல இருந்து உங்களுக்கு 45 தேர்வுகள் இதை நம்ம என்ன செஞ்சாச்சு, முடிச்சாச்சு. இந்த 45 தேர்வுகளுடைய கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப் நம்ம டெஸ்ட் குரூப்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ மற்றபடி தேவையுள்ள ஆசிரியர்களும் நம்மளுக்கு குழுவை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலாம், இந்த 45 தேர்வுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இலக்கிய வரலாறை முடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இரண்டாவதாக பள்ளி பாட புத்தகம். ஸோ பள்ளி பாட புத்தகத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோம், இப்ப தேர்வுகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மூன்றாவதாக மூல புத்தகம். சரிங்களா, பள்ளி பாட புத்தகம், மூல புத்தகம் சொல்லி 3 கேட்டகரியில உங்களுக்கு டெஸ்ட் ஆனது ப்ரொவைட் பண்றோம். அதே பேட்டர்ன் தான் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம் அது முடிய போது அடுத்து மூல புத்தகம். 2 கேட்டகரியில ஹிஸ்டரிக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி அங்க கொடுத்துருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்க ஃபாலோ பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இப்ப தமிழ் ஹிஸ்டரி இதுல பார்க்கும்போது இலக்கிய வரலாறு நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த பள்ளி பாட புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பள்ளி பாட புத்தகம் ஒரு மாதம் ஷெட்யூல் வரும் உங்களுக்கு. சரிங்களா, 1 மந்த் ஷெட்யூல் வந்து இந்த பள்ளி பாட புத்தகத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது முடிந்த பிறகு அடுத்து மூல புத்தகம்ங்கிற கான்செப்டுக்குள்ள நம்ம போட்டோம். இந்த மூல புத்தகங்கள் தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 110 வினாக்கள் இந்த மேஜர்ல இருந்து கேட்கிறாங்கன்னா குறைந்தது 100+ தான் நம்மளுடைய கான்செப்டா இருக்கணும். அட்லீஸ்ட் 95+ ஆச்சு இருக்கணும். அதற்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தயார் பண்ணணும், இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே நம்மளுக்கு நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய பகுதி தான். ஸோ கடந்த 2019 இருக்கட்டும், அதே மாதிரி 17 இருக்கட்டும், 22 இருக்கட்டும், ஸோ இதுல நடைபெற்ற வினாக்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வழிமுறைகளானது உங்களுக்கு நன்றாக தெரியும். வினாக்கள் எப்படி கேட்டிருக்கிறாங்க என்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பேசிக்கா வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், அதிகப்படியான தேர்வுகளை எழுதணுங்கிறது கான்செப்ட். இந்த மூல புத்தகங்கள் சொல்லி எடுத்துக்கிற போது இதுலதான் அதிகப்படியான வினா நம்ம என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 100 இல்ல 95 கிட்ட வினாக்களை கரெக்டா எழுதணும் சொல்லி பார்க்கும்போது இதுல லைன் பை லைன் அனைத்து தகவல்களையுமே நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். அப்ப இந்த மூல புத்தகங்கள் நீங்க பள்ளி பாட புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும் போது இந்த மூல புத்தகத்திற்கான பயிற்சிகள் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடியது யூனிட் 9+10 ஐரோப்பிய வரலாறு.
ஐரோப்பிய வரலாறு, தர்மராஜன் அவருடைய புக்கு ஐரோப்பிய வரலாறு. சோ இதுல இருந்து அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், ஒன்லைன் பிராக்டிஸ் ஆனது உங்களுக்கு கொடுத்து அடுத்து ஒன்லைன் டெஸ்ட். யாருக்கு, இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு. மற்றபடி இந்த பிராக்டிஸ்ங்கிறது நம்மளுடைய சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கி இருக்கோம். அப்போ ஒன்லைன் பிராக்டிஸ்ங்கிறது நம்மளுடைய யூடியூப் சேனல் சோசியல் மீடியாலேயே நம்ம கொடுத்துறோம். ஆசிரியர்கள் மெயினா நீங்க அடுத்து பார்க்க வேண்டிய பகுதி ஐரோப்பிய வரலாறு. சோ இதனை தொடர்ந்து தமிழ் பாடம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்க படிக்க வேண்டியது கிட்டத்தட்ட 23 மிக முக்கியமான புத்தகங்கள். மிக முக்கியமாக நான் பிஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்றேன் சொல்லக்கூடிய ஆசிரியர் கையில் இருக்க வேண்டிய புத்தகமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 23 புத்தகங்களானது உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த புக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸா, யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 3 புக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் 2 வால்யூம். அதே மாதிரி யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நன்னூல், தொல்காப்பியம், யாப்பு, தண்டி அலங்காரம். ஸோ அடுத்த யூனிட் 4, யூனிட் 5. ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? ஸோ இதுல இது போக ஒவ்வொரு யூனிட் வைஸா நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் என்னங்கிறது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்கே எல்லாத்தையுமே தெளிவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம், இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சோ இந்த புத்தகம் அதற்கு எதிராகவே என்ன விலைங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இதுல தமிழ் பாடத்திற்கு அடுத்த மூல புத்தகங்கள்ல இருந்து நம்ம ஒன்லைன் பிராக்டிஸ் ஆல்ரெடி திராவிட மொழிகள் யூனிட் 1க்கு நம்ம என்ன செஞ்சாச்சு, கிட்டத்தட்ட பயிற்சி வகுப்புகளை நம்ம முடிச்சிட்டோம். பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயினா இருக்கக்கூடியது கடந்த யூஜிடிஆர்பில அதிகப்படியான வினாக்கள் சொல்லி பார்க்கும்போது சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம், இலக்கணம், சங்க இலக்கியம். சோ இததான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பேசிக்கா வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், ஒன்லைன் பயிற்சிகளை நம்ம கொடுக்க போறோம். சோ இந்த சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள், 10 பாட்டு நூல்கள். சாவே சுப்பிரமணியம், பத்து பாட்டு நூல்கள் சாவே சுப்பிரமணியம். சோ இவருடைய புக்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அடுத்து உங்களுக்கு ஒன்லைன் பிராக்டிஸ், ஒன்லைன் டெஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல இருந்து நம்ம கொடுக்க போறோம். சோ அடுத்து இலக்கணம் சொல்லும் போது உங்களுக்கு தொல்காப்பியம் ஒவ்வொரு டாபிக் வைஸா யூனிட் 3ல இருந்து 5 வரைக்கும் உங்களுக்கு இலக்கணம் தான். சோ அதனுடைய பிராக்டிஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். சோ இந்த பயிற்சியை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம், ஆரம்பிக்க போறோம். இதை அதிகப்படியாக நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம், 10 பாட்டு நூல்கள்ல சாவே சுப்பிரமணியம் புக்ல ஒன்லைனோட பிராக்டிஸ், அடுத்து ஒன்லைன் டெஸ்ட். அப்ப ஆசிரியர்கள் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன செய்யுங்க, இந்த புத்தகங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இந்த புக்கை ரெடி பண்ணிட்டு அதுல ஒவ்வொரு டாபிக்கா நம்ம கொடுக்க போறோம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன், உங்களுக்கு அந்த ஷெட்யூல் அதே மாதிரி எதை எதை படிக்கணுங்கிறத நான் தெளிவா கொடுத்துருவேன். அதை நீங்க முழுமையாக பயன்படுத்தி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த புத்தகத்தை பயன்படுத்தலாம். அப்போ ஒன்லைனோட பிராக்டிஸ் கொடுத்துரும், அதுல இருந்து ஒன்லைன் டெஸ்ட் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு சைட் போயிட்டு இருக்கும். ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 185 டெஸ்டோட பிராக்டிஸ், அந்த டெஸ்டோ பேஜோட ஷெட்யூல்ல உங்களுக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கும். இது போக உங்களுடைய ஃப்ரீ டைம்ல எழுதி கொள்ளக்கூடிய அளவுக்கு 10,000 வினா விடைகள் கொஸ்டின் அடங்கிய ஆன்லைன் டெஸ்ட் எப்பனாலும் நீங்க எழுதி கொள்ளக்கூடிய அளவுக்கு டோட்டலா ஃபுல் மாடல் டெஸ்டா நம்ம என்ன செய்ய போறோம், எல்லாத்தையுமே இணைத்து உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், செப்டம்பர் 1 முதல் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்களுக்கு சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க தமிழ் பாட பிரிவாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இலக்கணத்திற்கு நம்ம இங்க கொடுத்திருக்கோம் பாருங்க, இந்த புத்தகம் இலக்கணத்திற்கு தொல்காப்பியம், எழுத்து சொல் பொருள், நன்னூல், யாப்பு, தண்டி அலங்காரம், புறப்பொருள், வெண்பா, மலை. ஸோ இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்மளுடைய கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது போக என்ன செய்யறோம், சாவே சுப்பிரமணியம் அவருடைய 10 பாட்டு மூலமும் உரையும்
சரிங்களா? அந்த புத்தகமும் ரெடி பண்ணிக்கவே அடுத்தோடைய பயிற்சிகளை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே 2024 பணியை உரித்தாக்கிக் கொள்ள சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.